கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். சண்முகம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தற்போது ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் சுத்திகரிப்பு நிலத்தை பராமரிக்கும் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி புதுநகர் பகுதியில் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் காலை கழிவுநீர் கடல் செலுத்தும் போது செல்வராணி, காமாட்சி, செந்தாமரை உள்ளிட்ட அந்த பகுதியில் சேர்ந்த 3 குடும்பத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பகுதியில் 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் அவர்கள் இருக்கும் ஏரியாவுக்கு பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, காவலர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் உள்ளிட்டோர் வந்து விசாரணை மேற்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு அளித்துள்ளனர். மேலும் அப்பகுதியிலுடைய பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த வடிகால் வாய்க்கால்களை உடைத்து அங்கிருந்து விஷவாயுகளை அகற்றி வருகின்றனர். மேலும் இந்த சுத்திகரிப்பு நிலையம், இந்த ரெட்டியார்பாளையம் புதுநகர் வழியாக தான் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கழிவுநீர் செல்வதாகவும், இந்த மெயின் பைப் லைன் வழியாக தான் செல்வ நிலையில் இந்த விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது சுத்திகரிப்பு நிலையத்தை பராமரிக்கும் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என ஆய்வு மேற்கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஆணையர் ஆகியோர் இந்த பகுதியில் வந்து முகாமிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தற்போது வந்துள்ளனர். அங்கே என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் அறிவித்து வருகின்றனர். பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களை முற்றுகையிட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆணையாளர் மற்றும் பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைவரும் இங்கு முகாமிட்டு இந்த குழு அமைக்கப்பட்டு வருகிறது, விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் பராமரிக்கும் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்படுவதாகவும், உயர் அதிகாரிகள் யாராவது இவர் மேல் நடவடிக்கை எடுக்காமல், அதாவது பொதுமக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க தவறிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சரும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.